தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 29வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வலுவற்றவர்கள். இதைத்தான் பவுல் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை உணர்ந்து நான் பேச என்று சொல்லுகின்றார். ஒரு சிறு சொல் போதும் மனிதனுடைய வாழ்வை, அமைதியை குலைப்பதற்கு. ஒரே ஒரு சிறு எண்ணங்களும் ஒரு செயலும் போதும் அவனுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு. நடக்கின்ற வழியிலே ஒரு சிறு எலுமிச்சம்பழம் குங்குமத்தோடு சேர்த்து வைத்து விட்டால் போதும் அவனுடைய அந்த நாளுடைய எல்லா செயல்பாடுகளும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறு கல் போதும் அவனுடைய உயிரை எடுப்பதற்கு, தடுமாற வைப்பதற்கு. மிகச்சிறந்த உதாரணம் 1 சாமுவேல் புத்தகம் 16 வருகின்ற கோலியாத். மிகப்பெரிய மனிதன், மிகப்பெரிய வீரன், எல்லோரும் கண்டு அஞ்சு பயப்படுகின்ற அந்த மனிதன். அவனை ஒரே ஒரு சிறு கல் கொண்டு தாவீது தோற்கடிப்பதாக இருக்கின்றது. மனிதன் வலுவற்றவன், பலவீனமானவன். எனவேதான் மத்தேயு 26 படிக்கிற பொழுது உங்கள் உள்ள மூக்கமுடையது தான், ஆனால் ஊனுடலோ வலுவற்றது என்று இயேசு சொல்வதாக இருக்கின்றது. இந்த வலுவற்ற ஊனுடல் நம்மை மிக எளிதாக பாவத்திற்கு உட்படுத்தி விடுகின்றது, பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகின்றது. சுவை, கண்களுக்கு இனிமை, நாவிற்கு இனிமை, உடல் உணர்ச்சிகளுக்கு தீனிப்படுதல், இப்படி சிறு சிறு செயல்கள் வழியாக மிக எளிதாக சாத்தான் நம்மை தன்வயப்படுத்தி விடுகின்றான். காரணம், நாம் பலவீனமானவர்கள், வலுவற்றவர்கள். இந்த வலுவற்ற நிலைமையை நாம் உணர்கின்ற பொழுது வலிமை பெறுகின்றோம். பவுலுடைய 2 கொரிந்தியர் 12 படிக்கின்ற பொழுது, என் வலுவின்மையில் தான் நான் வல்லமையை உணர்கின்றேன் என்று சொல்லி. யாருடைய வல்லமை? கடவுளுடைய வல்லமை. நான் வலுவற்றிருக்கின்ற பொழுது கடவுள் வல்லமை என்னிலே செயலோடு ஆரம்பிக்கிறதை சொல்லுகின்றார். நாம் இந்த வலுவின்மையை உணராத பொழுது நம்மளே நம்பிக்கை வைத்து கொண்டு நான் இதுமேல் இப்படி செய்ய மாட்டேன், இதை பேச மாட்டேன், இங்கு போக மாட்டேன் என்று சொல்லி நாம் முடிவெடுக்கின்ற பொழுது நாம் முடிவெடுத்திற்கு மேலாக அந்த காரியங்களை செய்பவர்களாக இருக்கும். காரணம், நாம் வலுவற்றவர்கள், பலவீனமானவர்கள். அப்படினால் நமக்கு கடவுளுடைய பலன் தேவைப்படுகின்றது, கடவுளுடைய துணை தேவைப்படுகின்றது, கடவுளுடைய ஆற்றுப்படுகிற அருள் தேவைப்படுகின்றது. ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் வலிமை, அவரே என் கேடயம் என்று சொல்லி திருப்பாலாசிரியர் பாடுவதை போல நாம் ஆண்டோடைய ஆற்றலை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுமாருக்கு சொல்லுகின்ற பொழுது, என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை செயல்படும் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது நான் புது வலிமை பெறுகின்றேன். அதான் பவுல் சொல்வார், என்னை வலுப்படுத்துகின்ற, என்னை பலப்படுத்துகின்ற இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகின்றார். தாவீது சொல்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னோடு இருப்பதினாலே, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு இருப்பதினாலே எம்மதிலையும் நான் தாண்டுவேன், எப்படையும் நான் வென்றெடுப்பேன் என்று சொல்லுகிறார் திருப்பாடல் 18. எப்பொழுது? ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது. அதைத்தான் பவுல் முதல் வாசகத்தில் சொல்கின்றார். கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அடிமைத்தனத்தில் நிலை வாழ்விற்கு உரிமை பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவில் இணைபவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைகின்ற பொழுது பேதுரு அழகாக சொல்லுகின்றார் தன்னுடைய முதல் திருமுகத்து 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவில் நாம் இணைந்து அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலை நிற்கச் செய்வார் என்று சொல்லுகின்றார். நம்மை படிப்படியாக நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்பவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நம்மை சீர்படுத்துகின்ற கடவுள் நமக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். அதுதான் எசேயா புத்தகம்
35:3 படிக்கின்ற பொழுது, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வலுப்படுத்துகிற தேவனாய் நம் தேவன் நம்மை தேடி வருகின்றார். அவருடைய உடலை உண்டு, இரத்தத்தை பருகி நற்கனை வடிவிலே அவரோடு இணைகின்ற பொழுது நாம் வலிமை பெறுகின்றோம். இறை வார்த்தை என்கின்ற கேடயத்தை நாம் ஊன்றி படித்து இறை வார்த்தையை நாம் வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது அந்த வார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாக ஒளியாக மாற்றப்படுகின்றது. நாம் வலிமை பெறுகின்றோம். தீயவனை எதிர்க்க, தீயவனுடைய அந்தகார சக்திகளை எதிர்க்க, தீயவனின் கைக்கூலிகளாக இருக்கிற மனிதனுடைய எல்லா வித கட்டுகளை விடைத்தெறிய நாம் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார். இயேசு நம் சார்பாக இருக்கின்றார். இயேசு நான் இணைந்திருக்கின்ற அந்த ஒரு உறுதி நம்மிலே வருகின்ற பொழுது நாம் வலுப்பெறுகின்றோம். அதைத்தான் திருத்தூதர்பனை நாம் பார்க்கின்றோம். வலுவற்று இருந்த திருத்தூதர்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருந்த திருத்தூதர்கள் ஆவியால் நிறைக்கப்பட்டு இயேசுவில் இணைந்து நிறைவாழ்வை பெற்றவுடன் நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு கீழ்ப்படைய வேண்டும்? கடவுளுக்கல்லவா கீழ்ப்படைய வேண்டும். நாங்கள் என்ன நடந்தாலும் கடவுளை அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லி இயேசுவை அறிவிப்பவர்களாக மாறுகின்றார், வலு பெறுகின்றார்கள் கிறிஸ்துவோடு இணைந்ததனாலே. ஆகவே அன்பு சொந்தங்களே, இறைவன் இந்த ஆசீர்வாதம் மீது நாளை கொடுத்திருக்கின்றார். அவரோடு இணைந்திட, வலிமை பெற்றவர்களாக மாறிட பவுல் சொல்வதை போல என்னை வலுப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு, எனக்கு உறுதியூட்டும் இயேசுவின் துணையை கொண்டு, என்னை திடப்படுத்துகின்ற இயேசுவின் துணையை கொண்டு இந்த நாள் முழுவதும் சாத்தானை துரத்துவேன், பாவங்களை வென்றெடுப்பேன், தூய உள்ளத்தோடு வாழ்வேன் என்கின்ற உறுதி எடுப்போம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்